காய்ஸ், இது வந்து ஒரு பார்ட் 2. அதாவது நம்ம ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருப்போம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. இதே தான் நம்ம 90 டேஸ் சர்வே. இன்றைக்கி நம்ம போன இதில் 6வது நாளில் உங்களோட பார்ட் 1 முடிச்சிருந்தோம். இப்போ வந்து 8வது நாள் ஆகிட்டு. 8வது நாள் ஆச்சுன்னா டேக்ஸ் 2x ஸ்பீடில் இப்போ போச்சு. நீங்கள் பார்த்துருக்கணும். நான் வாய்ஸ் கொடுக்கறதுனால பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்கள் கவனம்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் தான் இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வழக்கம் போல் தான் மரத்தை வெட்ட போகிறோம், சாப்பாடுக்கு உணவு எடுக்க போகிறோம். இப்போ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஏய் தவளை ப்ளூ கலரில் இருக்குது, ஏய் பிங்க் கலரில் இருக்குது. இதுதான் அந்த இடமா? இதுக்குள்ளே ஒரு ஏதோ செஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு நாங்கள் இதெல்லாம் அடிக்கணும்னாங்க. இல்லை நம்ம யாசினுக்கு தான் தெரியும். இந்த கேமை முழுசாக யாசினுக்கு தான் நல்லாவே தெரியும். இந்த போகிறாங்க பாருங்கள், அடி உழுது. ஏய் அட்டிங்களா எல்லோரும்? ஏய் இந்த கன்று வச்சுருக்கேன், இந்த ஒரே போட்டு தான் டொம்மு தான். இன்னும் சுட்ட சாக முடியும். ரெண்டாக வந்துட்டு இன்னும் இப்படி வரானுங்க. ஏய் தூர போங்கடா. ஐயே இந்த கன்று வேறு மக்கார் பண்ணுது. இந்தா வாங்கிக்க. தவளை அடித்தாலுமே லைஃப் போகுதுப்பா இந்த கேமில். அதான் பெரிய எரிச்சலாக இருக்குது. என்னால் வந்துக்கிட்டே இருக்குது தவளை. அட்டிங்களே ஒரு தவளை அடிங்களே. பச்சை கலர் எம்மா எவ்வளோ கறி. கீழே ஏதோ கிடக்கு. வாங்க போவோம். இந்த கீயை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வந்தாச்சு. அங்கே உள்ளே போகும். இதில் தான் இந்த 10 கீ எங்கே இருக்குன்னு நம்மளுக்கும் தெரில. இன்னும் கீயை காணும். ஏய் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் கீயை. எங்கே போச்சு? ஐயோ கீ மறைஞ்சு போச்சே. என்ன செய்யப்போம்? சரி மேலே போயிடும். இங்கே தான் இருக்கிற மாதிரி காட்டுது. எங்கே இருக்குது? ஐயோ தொலைச்சிட்டோமே கீயை. இருந்தது கிடச்சதே ஒரு கீ, அதையும் தொலைச்சிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அடித்து எடுத்ததுக்கு கீ காணாமல் போயிடுச்சு. ஆனால் இப்படிலாம் உள்ள ஒரு இருக்குன்னா நம்பவே முடியல கைஸ். எவ்வளோ கறி கீழே கிடக்கு. இன்றைக்கி என்னென்னா நம்ம இதில் எத்தனை நாள் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் 99 நாள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாசின் செத்துட்டானோ? யாசின் ஹஸ் டைடு. சோழி முடிச்சிட்டாங்க. யாசினை கொண்டுட்டாங்க கைஸ். இந்த கீழே தான். இது என்ன ரெட் கலரில் இருக்குது? ஏய் தூரப்போ. ஷூ ஓடு. நவுளு வாங்க புயல் வேகத்தில் ஓடுவோம். இது வேறு ஃப்ராக் அடித்து செத்துட்டோன்னா அசிங்கமாயிரும். ஒரு நரி அடித்து செத்தா கூட ஒரு நல்லது. ஒரு தவளை கடித்து செத்துட்டோன்னா கேவலமாயிரும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அப்ரோச்சிங் நைட்டு. ஸோ நைட்டு வேறு வந்துட்டே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருமோ கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கஷ்டம்லாம் நம்மளுக்கு கஷ்டம் வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, எனக்கெலாம் பிஸ்கெட்டு சாப்பிட்ற மாதிரி தான். நாங்களாம் இப்போ பாருங்கள் நைட் ஆகிட்டு. ஆனால் சண்டைக்கு வந்தால் அவ்வளோதான். ஒரே போட்டு ஆக்ஸ் வச்சு அந்த லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்கப்பா எவ்வளோ கறி. இன்றைக்கி செம்ம சீன் இருக்குது. வாங்கலை நல்லா சாப்பிட்டு தெம்பாக வெயிட்டு போடுவோம். நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு. இந்த கேமில் எனக்கு ஒன்று புரியல. பெட்டு வாங்கினா தூங்க முடியல. நீங்கள் இதுதான் இந்த கேமில் எனக்கு புரியாத ஒன்று. பெட்டுக்கு தூங்குறதுக்கு இருக்குது, ஆனால் அதில் போனால் நிற்க தான் செய்கிறோம். இதுதான் ரொம்ப 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 எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் உங்களுக்கு விளாடணுன்னு நினச்சா இந்த கேம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க விளாடுங்க, தெரியாதவங்க இந்த வீடியோ போட்டு பாருங்கள். அதாவது நாங்களே கொஞ்சம் அப்படி இப்படி தான் விளாடுவோம். எப்படி நாங்களும் 99 நாளில் முடிக்க போகிறோன்னு தெரில. சவால் வேறு விட்ருக்கேன். 7 பார்ட்டில் முடிக்கணும். அதில் இதில் 2வது பார்ட்லேயே நான் ஒரு 22 நாள் வந்துடுவேன். 22 நாள் வந்திருப்பேன். 22 நாள் வந்துடுவேன். 3வது பார்ட்டில் ஒரு 30 தாண்டிடணும். 4வது பார்ட்டில் ஒரு 40 தாண்டிடணும். 5வது பார்ட்டில் ஒரு 50 அந்த மாதிரி வந்துடணும். 6வது பார்ட்டில் 60 தான் வருவோம். 7வது பார்ட்டில் எப்படி 30 டேஸை முடிக்க போகிறோம் எனக்கும் தெரில. மிச்சம் ரிமைனிங் 30 டேஸை நீங்கள் கமெண்டில் சொன்னால் எத்தனை நாளில் முடிக்கணும்னு சொன்னால் அத்தனை நாளில் முடிச்சிருவோம். ஆனால் 7 டேஸ்க்கு மேலே சொல்லுங்கள். கம்மியாக மட்டும் சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இருங்க கொஞ்சம் சவுண்டை கூட்டிட்டேன். ஏதோ கிடச்சிருக்கு. இதுதான் அந்த நட்டு நான் சொன்னேன்ல. ஏதாவது செய்யணுன்னா அந்த நட்டு தேவைப்படும். இந்த மாதிரி இருந்தால் கிடக்கா ஒரு செல்ஃப். இந்த வால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தடுப்பு செவுறு வச்சா அது வரமாட்டாங்க அவ்வளோவா யாரும் இல்லை. வந்தாலுமே நம்ம உள்ளே வந்து அடிச்சிடலாம். வந்ததுக்கப்புறம் சரி காலையில் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஏதோ பேட்ச் கொடுத்துருக்காங்க. கேம் சர்வே 10 டேஸ் 9 நாள் ஆயிடுச்சு. இது 9வது நாள். ஆனால் இதில் நாள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ 2x ஸ்பீடில் போகுது. ஏன்னா பெட்டு படம் சைடில் காட்டுது பாருங்கள். பெட் இருக்கா? ஐயய்யே இந்த நரி வேறு இருக்கா? ஐயோ யாசினை தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா அந்த நரி வேறு துரத்துது. இது அந்த நரியோட இந்த நரி மோசமாக இருக்குது. டீங்களே ஸ்டாலனை பாருங்க அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு அந்த நரியை.
இப்போ வந்து யாசின் எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரில. ஐயையோ மழை வேற பெய்யுங்க, சோதனைக்கு மேலே சோதனை. என்னது ரெயின் அண்ட் தண்டர், ஐயோ ஒரு மின்னல் பிடிச்சா நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். லைஃப்பை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஓடுவோம், ஓடிக்கினே இருப்போம். வாங்க ஓடுவோம். கறி வேற கிடக்கு, இப்போ கறி முக்கியம். இது துரத்திக்கிட்டே இருக்குது. ஷூ செருப்பு செருப்பு எல்லாம் போ. என்னையை மட்டும் ஏன் துரத்துது? அவனை அடிங்க, அதை அடி. நம்ம என்னாச்சுன்னா இப்போ நம்ம வந்து 3 பேர் தான் இருக்கோம். 3 பேர்லேயும் ஒருத்தர் காலி. மிச்சம் 2 பேர் எங்கன்னு கேட்டிங்கன்னா மிச்சம் 2 பேர் செத்துட்டாங்க. அது பார்த்து நாங்கள் எடிட்டில் கட் ஆகிடுச்சு, அதனால் மன்னிச்சு. அதனால் இப்போதைக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். இது கண்டினியூஸ் கிடையாது, இருந்தாலும் நாங்கள் கொண்டு வருவோம். எப்படின்னு நினச்சா அது ஒரு ட்ரிக்கு, அதை நான் அடுத்த பாடலில் சொல்லுவேன். அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அடுத்த பாடல். சரி, இப்போது எங்கே இருக்கான் யாசின்? பாடியே காணும், இங்கே தான் இருக்கா. ஐயோ மின்னல் அடிச்சு. 2,000 years later. ஒரு தண்டர் அடித்து செத்து போயிட்டேன். யாசினை காப்பாற்ற வந்து. ஐயையோ யாசின் சாவலையா? யாசினுக்கு ரிவே பண்ணியாச்சா? இப்போ நான் தான் செத்துருக்கேனா? சூப்பர். இதுக்குள்ளே தானே ஒரு மிஷின் சொன்னால் தெரியுமா? அந்த மிஷின் அந்த ஒரு பொண்ணு ஒன்று அழுதுட்டு இருந்துச்சு தெரியுமா? அது இதுக்குள்ளே தான் இருக்குது. அதான் நம்ம பசங்க காப்பாற்ற போகிறாங்க, நம்மளுக்கு ரிவே பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அந்த பேண்டேஜ் வச்சு மேலே ஏறி போகிறானுங்க. காப்பாற்றுங்க, கிடையாது என்னை காப்பாற்றிடுங்க. கைக்கு பக்கத்தில் படுக்க வச்சுட்டாங்க, கல்லில் தலைகீழ படுக்க வச்சுட்டானுங்க. அந்த பொண்ணை காப்பாற்றிட்டானுங்கன்னு நினைக்கேன். இந்த நரியெல்லாம் அடித்து தான் அந்த பொண்ணை காப்பாற்றணும். இப்படி ஒரு மிஷினாக முடிச்சுக்கிட்டே இருக்கணும். டோரை திறந்துட்டானுங்க, உள்ளே போயிட்டுருக்கானுங்கன்னு நினைக்கேன். சரி பார்ப்போம், கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி ரிவே பண்ணுவானுங்க நம்புகிறேன். அந்த பொண்ணை காப்பாற்றிட்டானுங்களா என்ன? காப்பாற்றிட்டானுங்களா என்ன? ஒன்றும் காட்ட மாட்டேங்குது நம்மளுக்கு. ஐயோ எல்லாம் பிளாங்காக தெரியுதே, ஒரு மாதிரி உள்ளெல்லாம் ஜூம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் இதில் உயிர் வர்றது ரொம்ப 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 பெருசு. ஏன்னா ஒரு செத்துட்டா நம்மளுக்கு ரிவே கிடையாது. ஐயோ என்ன தூக்கிட்டு போகிறான்? தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ போட போகிறான். நெருப்பில் போட்டுறாத நெருப்பில் போட்டுறாத. என்னை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. நெருப்பில் தான் போட்டான்ல நெருப்பில். இங்கே பாருங்கள், நெருப்பில் போய் போட்டான். எப்படி கிடக்கன்னு பாருங்கள். என் நேரம் ஒரு கேமராக இருந்துட்டு நானே செத்துட்டேன். எனக்கு உதவி பண்ணுறானுங்க. மிஷின்ஸ் சைல்டஸ் மீன் என்ன தலைகீழே எனக்கு இருக்குது. நான் தலைகீழே கிடக்கிறனால எனக்கு எல்லாம் தலைகீழே காட்டுது. அதனால் தலைகீழே தான் இருக்கா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு தெரில எனக்கு. ஆனால் தலைகீழே தெரியுது. நான் எடிட்டில் மாற்றத்தை பார்க்க இந்த சைடு வாக்கில். ஏன்னா எனக்கு இப்போ கேமில் தலைகீழே தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் மாற்ற முடியும். சரி, அவனுக்கு ரிவே பண்ணுவானுங்க நம்புகிறேன். மேலே ஏறி ஃபைட்டு. கட்டியை போடுறீங்க மேலே ஏறி நின்று. நான் வாங்கி போட்டது இதுக்காக யூஸ் ஆகுது. அவனுங்க அதுக்கு மேலே நின்று ஃபைட் போட்டுட்ருக்கானுங்க. ஸ்டாலோன் டெத்து சூப்பரு. அவ்வளோதான், ஏன் முடிய போகுது. இப்போ மறுபடியும் முதல்ல தான் விளாட போகிறேன்னு எனக்கு தோணுது. யாசின் செத்தா ஜோலி முடிஞ்சு அவர் ரிவே பண்ணுவான்னு நானும் நம்புகிறேன். ரிவே பண்ணிடுறா. இவனுங்களாம் அடிச்சுட்டு அவனுக்கு லைஃப் வேறு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவன் அடிச்சிடுவான்னு நம்புகிறேன். அடிச்சிடுறா எப்படியாது. அவன் எது மேலே அது கீழே இருக்கான், அவன் மேலே வரான், அதுக்கு கீழே போகிறான். மேலே தாவி ஃபைட் போட்டுட்ருக்கானுங்க. சரியான ஃபைட் போயிட்டுருக்காங்க. எனக்கெல்லாம் இங்கே தலைகீழே தெரியுது. நான் மட்டும் வந்தேன்னு வைங்களேன், அவனுங்க எல்லோரும் நெத்தி போட்டுலேயே வச்சு டவுன் போட்டு கீழே படுக்க வச்சுருவேன். இந்த நான் படுத்துருக்கிற மாதிரி. ஆனால் என்ன நான் தான் செத்துட்டேனே. ஐயோ வேண்டாம், காப்பி ரைடு கொடுத்துருவாங்க ஏதாவது பாட்டை பாடணுன்னா. சரி, இப்போ வந்து அவன் முடிச்சிட்டானா எல்லாரையும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுதான் அந்த காப்பாற்றின பொண்ணு இந்த சைடில் நிற்கிது பாருங்கள். கொஞ்சம் என்ன ஸ்க்ரீனும் போச்சா, எனக்கு எல்லாம் சரி பண்ணுது. ஒரு மாதிரி காலையிலே ஆயிடுச்சு. ஒரு ஒளி தெரிகிறது. நான் எத்தனை இதுலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? மழை பெஞ்சு செத்துருக்கேன், தவளை அடித்து கடிச்சு என் லைஃபே பார்க்கிட்டாங்க. டே 11 அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் தான் இங்கே இருக்கான். இவங்க ஒரு அடி அடித்தா நம்ம யாசின் காலி. ஆனால் யாசினுக்கு லைஃப் ரொம்ப கம்மி. மஞ்சள் கலர்லேயே ஆயிடுச்சு. இன்னும் ரெட் கலரில் டேக்ஸ் 3 ஸ்பீடு. அம்மா அதுக்குள்ளே 13 ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி நம்ம பெட்டை வாங்கி போட்டால் தான் நம்ம நாளை சீக்கிரம் முடிக்க முடியும். சரி, யாசின் அடிச்சிடுவார் நம்புகிறேன். யாசின் இப்போதைக்கு எங்கேயாவது தூரமாக போனால். இது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். யாசினே இந்த என்னது எனக்கு எல்லாம் தலையில் தெரினாலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் அவுட்டு. ஓகே த ஃபயர் ஹேஸ் கன் when out you are no longer. எனக்கு எல்லாம் தலைகிறதுனால ஒரு மாதிரி தெரியுது.
படுக்க போட்டாங்க. யாசின் மட்டும் இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு தெரில. அவர் பேண்டேஜை கண்டுபிடிச்சி 2 பேருக்கு ரிவே பண்ணாதான் உண்டு. 2 பேரில் ஒருத்தருக்கு ரிவே பண்ணால் கூட இன்னொருத்தர் ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு ரிவே பண்ணிடலாம். ஆனால் அவர் குதிச்சு பிங் பிங் ஆண்டுட்டு இருக்காரு. என்ன செய்கிறாருன்னு எனக்கும் தெரில. இங்கே பாருங்கள், படுக்க போட்டு வச்சுருக்காங்க. கடைசி வரைக்கும் காப்பாற்றுற மாதிரியே தெரியலை. காப்பாற்றுறானுங்களா, எப்போ காப்பாற்றுறாங்க நானும் பார்க்கேன். டே 17 வந்துட்டு இங்கே பாருங்கள், எங்களை படுக்க போட்டு அந்த போச்சு. டே 3x ஸ்பீடில் வேறு போகுது. ஏன்னா நம்ம ஒருத்தனை காப்பாற்றிருக்கோம், பெட்டு வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிருக்கோம், அதனால் காட்டுது. சரி, அப்புறம் எப்போ தான் நம்ம காப்பாற்றுறோம்னு பார்ப்போம். நம்மளுக்கு ரிவே பண்ணுவோம் நானும் நம்புகிறேன். A few moments later அப்படி தான் நம்மளே சொல்ல வேண்டியது. வந்துட்டான்டா, ஏன்னா அவனுக்கு கூப்பிட்டு போகிறான். அவனை தூக்கி எங்கேயோ போட்டான். இல்லை என்னால் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஐய பேண்டேஜ் கொண்டு வந்துட்டான். போடுங்க. ஒரு புது பவரோடு வந்திருக்கேன். புது பவர்னு சொல்ல முடியாது, ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். வந்துட்டேன்னு சொல்லி, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி, நல்லா இல்லைன்னு எனக்கும் தெரியும். சரி, இப்போ நம்ம பிளான்ட்டை நட்டிடுவோம். இந்த பாருங்கள், நிறைய நம்ம பிளான் நட்டிட்டோம்ல, அதில் உள்ள வளர்ச்சியை பாருங்கள். ஒரு மரமே எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம ஸ்டாலனை காப்பாற்ற முடியல. சரி, இப்போ சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாசினுக்கு ஹெல்ப் பண்ணது தான் நல்லதுன்னு நினைக்கேன். இப்போ பாருங்கள், டே 19 வந்துட்டு. இங்கே பாருங்கள், இவன் தான் நான் சொன்னேன், இந்த கொடுக்குற மிஷின் நம்ம முடிப்போம். அதை ஏற்கனவே பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். எதுக்கு போட்டுக்கிட்டு இந்த அந்த சொன்ன மிஷின் முடிக்கணும்னு. எங்கே பாருங்கள், ஒருத்தையை முடிச்சிட்டோமா, அடுத்து இன்னொருத்தையை கடைசியில் இந்த அவ்வளோ பேரையும் நம்ம முடிக்கணும். அது 99 நாளில் முடியுமான்னு தெரில. எனக்கு ஒருத்தருக்கே நான் பாடுபட்டது போதும். அடி கொன்று பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்க அந்த நரி பயலுக்கு, ஓட்டேரி நரி. அதனால் நான் சும்மாவே விடமாட்டேன். கண்ணில் கிடைக்கட்டும், வச்சு வெட்டுன்னு வெட்டிடுறேன். இங்கே பாருங்கள், தாவி ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குன்ற பாருங்கள். இதுதான் அந்த தூண்டிலே. இந்த பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. இந்த மீனை தூக்கிட்டு போயிடலாம். நான் கான்செப்ட் படி போக முடியாது. தூண்டில்னு வரல. வா, வெளியே வந்து கீழே வந்துட்டோமே. இந்த தூண்டில வெளியே வந்து தொலை. போ தூண்டில வச்சு இது பண்ணு. என்னமோ கிளம்புறேன் நானும். மீனை பிடிக்கிறோம், இன்றைக்கி ஃபயராக சாப்பிட்றோம். என்னடா டே, இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சும் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கு. பாட்டி அவ்வளோதான் வந்துருச்சு, பயந்துட்டான் நம்மளுக்கு. வா என்ன தண்ணிக்குள்ளே தவளை ஆழத்தில் இருக்குது. தவளை கூட விடுங்க, அங்கே பாருங்கள் முயல்லாம் ஓடுது. முயல்லாம் ஓடுது கைஸ். சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஒரு வாய்ஸ் போட்டு பார்த்தேன், நல்லா இல்லைன்னு தெரியும். சரி, இது வேறு கட்டையாக இருந்துட்டு கீழே விட வச்சுக்கிட்டு இருக்கு. மீன் 19 அப்ரோச்சிங். சூப்பர், நைட்டாக போகுது. செத்தம் 2 பேர் இருந்து இதை பிடிச்சி பார்ப்போமா, ப்ளூ கலரில் உள்ளது. வேண்டாம், இதை அடித்து நம்ம சாவு. அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. கேமை அழிச்சிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்டாலனை ரிவே பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா பேண்டேஜ் கிடைக்கிறது இங்கே ரேராக இருக்குது. அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. ஒரு செம்ம சீன் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நைட்டு. சரி, நாளைக்கு காலையில் என்ன நிலமன்னு இருக்க போகுதுன்னு தெரில. இன்றைக்கி நைட்டு எப்படி தாக்கு பிடிக்க போகிறோன்னு தெரில. ஏன்னா 2 பேர் தான் இருக்கோம். எவனும் வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த நம்ம நட்டின பிளான்ட் இதுக்கு தான் உதவுது. ஏன்னா நைட் நேரத்தில் இப்போ நம்ம வெளியே போக முடியாது. அதனால தான் நம்ம பக்கத்தில் உள்ள கட்டை எடுத்து பான்ஃபயரில் போட போகிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பான்ஃபயர் தான் அப்டேட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நான் பான்ஃபயர் அப்டேட் பண்ணோம். ஆனால் நாங்களே பண்ண மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தோடு மரத்தை வெட்டி காட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. மாற்றி இந்த வேலையை செஞ்சால் தான் உண்டு, மரத்தை வெட்டி போடுறதெல்லாம். சரி வாங்க, மரத்தை உள்ளே தூக்கி போடுவோம். அது பாருங்கள், ஒரு இதுக்கு 100 கொடுக்காங்க. ஒரு 50 கூட இது பண்ணலாம். மெசேஜ் சவுண்டு வேறு உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஆரம்பத்துலேருந்து பார்க்க நம்ம கேம் ப்ளே பண்ணும் போது அந்த மெசேஜ்லாம் வருது. உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா சொல்லுங்கள். குட்டியாக இருக்காங்க என்ன, எல்லாம் கையில் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே வெட்டுவோம், முடிஞ்ச அளவுக்கு வெட்டி இப்போ போடுவோம். கிடைக்கிற டைமில் இது பண்ணிட வேண்டியதான். சரி, இதை தான் நம்ம நட்டி வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டே ஃபாஸ்ட்டாக போவோம். எடுப்போம். இதில் மேக்ஸிமம் 5 மேலே ஸ்டோர் பண்ண முடியல. ஆனால் மிஷின் முடிக்கணும். அதுக்கு அந்த உல்ஃபுக்கிட்ட போனாலும் நம்மளை அடிச்சிடறானுங்க. நான் என்ன செய்கிறது? சரி வாங்க, இப்போது இதில் ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வால்லாம் வாங்கணும். ஏன்னா இந்த வால் இல்லாமல் கஷ்டப்படுறோம். நம்ம உள்ளே எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த வால் மட்டும் நம்ம சுற்றி போட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் சுற்றி வால் போட்டோம்ல. கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது.
கிரிஞ்சாக இருக்குதுன்னு தெரியும். சரி வாங்க, முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லிட்டு என்னால் ஒன்றுமே முடியல. மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், Day 20 நைட்டு தாக்கு பிடிச்சிட்டோம். யாரும் வரல. ஆனால் ஸ்டாலனை காப்பாற்ற முடியல. சோகம் என்னென்னா ஸ்டாலனை காப்பாற்ற முடியல. இங்கே பாருங்கள் 3x ஸ்பீடில் போகுது. ஐயோ அடிக்கானுங்களே, எல்லாம் சுற்றி அடிக்கானுங்க. 22 வந்துருச்சு. நம்ம நினச்ச மாதிரி 22ஆம் நாள் இந்த பார்ட் 2ல் பயங்கர ஃபாஸ்ட்டாக நாள் வந்திருக்குன்னு நம்புகிறேன். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஐயோ இந்த நரி தானே இது, ஒட்டேரி நரி. இந்த நரியை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குது பாரு, கேங்காக வந்து உங்கள் கேங்கெல்லாம் அடித்து மாஸ் பண்ணுறோம். சீடு கிடச்சிருக்கு காய்ஸ், இதை தூவி விடுவோம். அங்கங்கே வளர்ந்து கிடக்கும். போன வாட்டி மிளகா செடி தூவி இருப்போம்னு நினைக்கிறேன். அது வந்திருக்குமா என்னன்னு தெரில. உங்களுக்கு எடிட்டில் எங்கேயா கட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓல்டு ரேடியோ இதான் அந்த நட்டு. இந்த மாதிரி இரும்பு ஐட்டம், மெட்டல் ஷீட்லாம் கிடச்சி அந்த மாதிரி எடுத்து கிரைண்டரில் போடுறது தான் நல்லது. கேரட்லாம் இருக்குது. இது எப்போ உள்ள கேரட்டோ, சும்மா எடுத்து போடுவாங்க. ஏன்னா பசி நேரத்தில் எதுனாலும் உதவும். கேரட்லாம் எடுத்து போட்டுக்கலாம். 4 எடுத்தாச்சு. வாங்க போவோம் நம்ம இடத்துக்கிட்டு. ஷேய், இதான அந்த நரி. நீ சும்மா விட மாட்டேன்டா, இருறா. உங்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணாதான்டா உண்டு. பார்த்துக்கிறேன், ஒரு நாள் உங்களை வந்து அடிப்பேன்டா. எங்கே பார்த்தாலும் நிறையா இருக்கே. ஏய் இன்னும் நிறைய இருக்கு. ஏய் வரோம். கிருமாடா மாதிரி இருக்கானே, கண்ணெலாம் பார்க்க கிருமாடோட தம்பியாக தான் இருப்பான் அவன். சரி ஓடுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஓடுவோம். எவனும் என்ன தொட முடியாதுடா, நான் ஃப்ளாஷோட தம்பிடா. அந்தளவுக்கு ஓடுறேன். ஆனால் இங்கே பாருங்கள், காலை டிங்னு ஆட்டிக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் இருக்குது. ஃப்ராகு, உல்ஃபு, எல்லாத்துலேயும் வெரைட்டியாக இருக்குது இந்த கேமில். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல வேலை முயல் கடிக்கிற மாதிரிலாம் வைக்கல. முயல் கடிச்சு செத்தோன்னா அசிங்கம். ஃப்ராக் அடித்து செக்கிற மாதிரியே இருந்தால் அசிங்கம். சரி, ரொம்ப நாள் வந்துட்டு நைட்டு வந்தோடனே நம்ம இந்த கேமை முடிச்சிடுவோம். ஏன்னா அதான் ரொம்ப நல்லது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடி ஃபன் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் லேண்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம கேம் ப்ளே வச்சு உங்களை ஃபன்னாக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். சரி, இங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஏதாவது கிடைக்கான்ட்டு. வாங்க மேலே போய் தேடும். இது என்ன வீடு கட்டினான்னு தெரில. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி தான் கெட்டினானுங்களோ. கேப்பாக இருக்குது. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் உடுந்துருவோம் போல். இங்கே பாருங்கள், சிக்கிடுச்சு. ஐயோ என்ன இவ்வளோ இருக்குது டார்ச் லைட்டு. வாங்க முடிஞ்ச அளவுக்கு டார்ச் லைட்டை எடுத்து வைப்போம். ஏய் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸ்டோர் இன்னும் கீழே விழுது. ஒன்று தான் ஸ்டோர் பண்ண முடியுமா? ஒரு தான் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண முடியும்னு காட்டுது. இவங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியல, ஒன்று தான் ஸ்டோர் பண்ண முடியுது. வாங்க போயிடுவோம், கீழே போயிடுவோம். நைட்டாக போகுது. வாங்க டக்குன்னு போவோம். இன்றைக்கி ஏதோ அட்டாக் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. யாசின் நம்மளை கூப்பிட்றாரு கிட்ட. வாங்க டக்குன்னு போவோம். ஆனால் அந்த அட்டாக் பண்ணுறதை காட்ட முடியுமான்னு தெரில. ஏன்னா நம்ம தான் டேஸ் கொஞ்சம் கம்மி. அதாவது நம்ம 2 பேர் தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் நான் அடுத்த வீடியோவில் கட்டுறேன். பாய் டேக் கேர். முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. கமெண்ட் கேமில் தான் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், see you.